டெத் ஆஃப் அ வில்லேஜ் பை செசில் ராஜேந்திரா. செசில் ராஜேந்திரா ஃபேமஸான மலேசியன் போயட் அண்ட் லாயர். இவருடைய போயம்ஸ்லாம் ஒரு 50 கண்ட்ரீஸ்க்கு மேலே பப்ளிஷ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட்டும் ஆகிருக்கு. இவர் நோபல் ப்ரைஸ்க்காக நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு, பட் வின் பண்ணலை. இவர் வந்து தி லாயர் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன, இவர் ஒரு லாயர். அது மட்டும் இல்லாமல் இவருடைய போயம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணியும் ஹியூமன் ரைட்ஸ் அது சம்மந்தப்பட்ட போயம்ஸ் தான் எழுதியிருப்பார். ஸோ அதனாலேயுமே இவரை தி லாயர் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய சில ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போன்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ், ஹார் ஆஃப் அசாசின்ஸ், ரெஃப்யூஜிஸ் அண்ட் அதர் டெஸ்பயர்ஸ், இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன்ஸ். இப்போ இந்த போயம்லேயே சம்மரி பார்த்துடலாம். போயம்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹியர் intimations of death hang heavy in the air everywhere, there is the stench of decay and despair. இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. இந்த மொதல் ஸ்டான்ஸாலேயே ஒரு வில்லேஜோட டெத் அப்படின்னு சொல்லி டைட்டில் இருக்குமே நமக்கு புரிஞ்சு போயிருக்கும். ஒரு வில்லேஜ் எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த போயமில் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ மொதல் ஸ்டான்ஸாக எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இன்டிமேஷன்ஸ் ஆஃப் டெத், அழிவுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு டெத்து சம்மந்தப்பட்ட அது ஒரு மங்கி போன அந்த மாதிரி தான் ஒரு சரௌண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹேங் ஹெவி இன் த ஏர் எவ்ரிவேர், காற்றுல பார்க்குற இடம் முழுக்க வந்து ஒரு அழுகை, அங்கலாய்ப்பு, அந்த அட்மாஸ்பியரே பார்க்க ஒரு எப்படி சொல்ல, ஒரு போர்க்களத்தில் கிடக்கிற மாதிரி இப்படி ரொம்ப அழிஞ்சு போன ஒரு இடத்த பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் டெத்து, டிகே, இது மட்டும் தான் இருக்குது. டெஸ்பயர், அங்கலாய்ப்பு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக ஆரம்பிச்சிருக்காரு. தென் செகண்ட் ஸ்டான்ஸாக த ரிவர் ஸ்ட்ராங்கிள்டு பை எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் டையிங் அண்ட் நோபடி கேர்ஸ். அந்த ஊரில் இவர் குறிப்பிட்டு சொல்கிற அந்த வில்லேஜில் வந்து ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த ரிவருமே இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வேஸ்ட்னால் காலி ஆகிடுச்சு. ஓகேவா, அந்த வேஸ்ட்லாம் கலந்து ரிவர் இப்போ மோசமான நிலமையில் இருக்குது. த ரிவர் ஸ்ட்ராங்கிள்டு பை எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் டையிங். இப்போ அந்த ரிவரும் அணைஞ்சிக்கிட்டு இருக்குது, செத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நோபடி கேர்ஸ், யாரும் கண்டுக்கிறது இல்லை. மொதல் ஸ்டான்ஸால் எங்கே பார்த்தாலும் டெத், டிகே இந்த மாதிரி தான் சுற்றி இருக்குது, அந்த அட்மாஸ்பியர் பார்க்க ஒரு சாம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ரெண்டாவது ஸ்டான்ஸால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ரிவர் எப்படி என்ன ஆச்சு, எப்படி காலியாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரீஸால், அதுலேருந்து வர வேஸ்ட்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஸ்டான்ஸில் சொல்லியிருக்காரு. தென் தேர்ட் ஸ்டான்ஸா த ஃபிஷ் இன் த ரிவர் பாய்சன் பை ப்ராக்ரஸ் வாமிட் ஆர் டையிங் அண்ட் நோபடி கேர்ஸ். இந்த ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது எதை அப்படின்னா இண்டஸ்ட்ரி. ஓகேவா, ப்ராக்ரஸ்னால் ஒரு வளர்ச்சி, வளர்ச்சியின் காரணம் தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது இல்லையா. நம்ம வளர்ந்து வரப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா அந்த ஊர் டெவலப் ஆகிட்டு நடத்துன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராக்ரஸாக தான் ப்ராக்ரஸ் வாமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர கழிவுகள்லாம் வந்து ரிவரில் கலக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ என்ன ஆகுது, பாய்சன் ஆகுது இல்லையா. அப்போ அந்த மீனை சாப்பிட்ற பறவைகள் பாதிக்கப்படும். ஏன்னா அந்த மீன் எல்லாமே வந்து தண்ணியே பாய்சன் ஆகுது. அப்போ தண்ணிக்குள்ளே வர மீனும் பாய்சன் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மீன்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸாக கொடுத்துருக்கு. பட் இதையுமே யாரும் கண்டுக்க மாட்டேங்காங்க. அடுத்த ஸ்டான்ஸாக தி பேர்ட்ஸ் தட் ஃபீட் ஆன் த ஃபிஷ் இன் த ரிவர் பாய்சன் பை ப்ராக்ரஸ் எக்ஸ்க்ரிமெண்ட் ஆர் டையிங் அண்ட் நோபடி கேர்ஸ். இவன் பறவைகள் அந்த தண்ணி, அந்த ரிவர் தண்ணியில் வாழ்கிற அந்த மீன்களை வந்து பறவைகள் சாப்பிடுது. சாப்பிடும்போது இதுங்களுக்கு என்ன ஆகும், இதுங்களுக்கும் பாய்சன் ஆகி இதுங்களும் இறந்து போகுது. பட் இதையுமே யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. தென் அண்ட் ஸோ எ ஒன்ஸ் ப்ரௌட் வில்லேஜ் சஸ்டைன்ட் ஃபார் சென்ச்சுரிஸ் பை த ரிச்னஸ் ஆஃப் திஸ் ரிவர் டைஸ் அண்ட் நோபடி கேர். ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில், இப்போ நூற்றாண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி இந்த கிராமம் வந்து நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கு ரீசன் அந்த ரிவர் தான். அந்த ரிவர்னா ஏன்னா தண்ணி நல்லா வளமாக இருந்தாலே அந்த ஊர் செழிப்பான ஒரு ஊர் தான். அப்படி இருக்க இந்த ரிவர்னால் செழிப்பாக இருந்த ஊர் இன்றைக்கி இந்த ரிவரும் அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஊர் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. ஆனால் இதையும் யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அண்ட் நோபடி கேர்ஸ். டு தட் மேமன் டெவலப்மெண்ட் அவர் ஹை ப்ரீஸ்ட் சாக்ரிஃபைஸ் அவர் கஸ்டம்ஸ், அவர் கல்ச்சர், அவர் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் நோபடி கேர்ஸ். டெவலப்மெண்ட்ங்கிற பேரில் வந்து நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வருவோம் ரிலீஜனுக்குள்ளே. இது வந்து உண்மை தான். எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் பழைய பாரம்பரிய முறைகளே இப்போவும் பின்பற்றப்படுதான்னு கேட்டால் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை நம்ம உள்ள செய்ய தான் செய்கிறோம். அப்போது இது வந்துருச்சு, அப்போ டைமை வந்து 3 மணிக்கு தான் அப்படிலாம் இல்லை, ஏன்னா 6 மணிக்கெலாம் வச்சுக்கணும், நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மாற்றுறோம். அதனால இந்த டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு காரணமாக வச்சு அந்த கோயில், அந்த ஊர் கோயிலில் இருந்த ஹை ப்ரீஸ்ட் எல்லாருமே வந்து அவங்களுடைய கஸ்டம்ஸ், கல்ச்சர், ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாற்றினாங்க, எல்லாத்தையுமே இழந்தாங்க. கடைசியில் சுற்றுச்சூழலையுமே இழக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் டெவலப்மெண்ட். அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிற பேரில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றுறது மூலமாக நம்ம என்விரான்மெண்ட்டே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸில் சொல்லியிருக்காரு. தென் லாஸ்ட் ஸ்டான்ஸா வி பிளைண்ட் மைஸ் see what we have done, see what we have done. நம்மளாம் வந்து கண் கெட்டப்பட்ட, அதாவது கண்ணு குருடான எலிங்க,
நம்ம கண் குருடான எலிகன்னு சொல்லிட்டு 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. see what we have done, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், நம்மளை சுற்றி எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துட்டோம், ஒரு ஊரே நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. we all ran after progress wife, she cut off our heads with development's knife. அதாவது இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பாசிட்டிவ் சைடை மட்டும் தான் பார்க்குறோம். டெவலப் ஆகிறது மூலமாக நாளைக்கு சொசைட்டி இப்படி ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். பட் இதுவே நமக்கும் ஆபத்தாக வரும். எதுக்கு பின்னாடி நம்ம ஓடணும்? we all ran after progress wife, she cut off our heads with development's knife. ஆனால் அதுவே நமக்கு எதிராகவும் திரும்பும் அப்படின்னு சொல்கிறாரு. எது நம்ம முக்கியம், அட்வான்ஸ்மெண்ட் முக்கியம்னு சொல்லி அட்வான்ஸ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஓடுறோமோ அந்த அட்வான்ஸ்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட்டே நமக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்கிறாரு. have you ever seen such fools in your life as we blind mice? இந்த மாதிரி நம்மளை மாதிரி இந்த கண்ணு தெரியாத எலி மாதிரி ஏதாவது முட்டாளை உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா? வேறு முட்டாளை பாருங்கள், நம்ம தலை நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்டோம். நல்லா இருந்த ஊருக்குள்ளே இண்டஸ்ட்ரி அதுன்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் சொல்லி உள்ளே கொண்டு வந்து நம்ம கஸ்டம் ட்ரெடிஷன் ரிவர் அதுன்னு சொல்லிட்டு நமக்கு சுற்றி இருந்த என்விரான்மெண்ட்டே இழந்து இப்படி முட்டாள்தனமாக நின்றுருக்கோம். நாளைக்கு நம்ம வளர்த்து விட்ட இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸே நம்மளை என்ன பண்ணுவோம், காலி பண்ணுவோம். அது தெரியாமல் இருக்கமே நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குற மாதிரி இந்த போயம் எண்ட் பண்ணுறாரு செசில் ராஜேந்திரா. ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அர்பனைசேஷன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சர், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், இது முன்னே தீம்ஸை சொல்லலாம். இவர் ஒரு லாயர் தானே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வாதாடுற எதுவுமே இந்த மாதிரி தான் வாதாடி இருக்காரு. ஸோ இவர் பார்த்த ஒரு வில்லேஜை பற்றி இந்த போயமில் சொல்லியிருக்காரு செசில் ராஜேந்திரா.